ஸ்பார்க் பிளக். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரதீப் ரங்கநாதன் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வந்த் மாரிமுத்து. ஸோ இவங்க 2 பேருடைய காம்போ பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்குங்க. ஆக்சுவலாக அஸ்வந்த் மாரிமுத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் படம் ஓமை கடவுளே. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு, படமும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதுக்கடுத்து டிராகன் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ஸோ அந்த ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் என்னன்னா இது டான் படத்துடைய ரீமேக் தான், ஸோ டான் படத்தில் என்ன இருக்கோ சீன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் ட்ரைலரில் இருக்குது, ஸோ வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. யாருன்னா அஸ்வின் மாரிமுத்து அண்ட் வந்து பிரதீப் ரங்கநாதன். ஸோ ஏஜிஎஸ் சொல்லவே தேவையில்லைங்க, அந்தளவுக்கு வச்சு செஞ்சாங்க. ஸோ ஆனால் இப்போ படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ படம் நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கு. லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ 48 அரியர் வச்சுட்டு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ டான் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவாக காலேஜில் படிக்காமல் ஒரு பேஷனை தேடி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிப்பார் நம்ம சிவகார்த்திகேயன். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் படிக்காமல் 48 பேப்பர் அரியர் வச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபேக்காக டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஜாப்லையும் போய் உட்காராரு. ஸோ லைஃப் செட்டில்டு அப்படின்னு நினைக்கும் போது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லையும் அவர் என்னென்ன சிக்கல்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றத நான் ரொம்பவே நல்லா காமிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரிஜினாலிட்டியாக வந்து அஸ்வின் மாரிமுத்து வந்து காமிச்சிருக்காரு. லைக் வந்து நல்லா படித்தா நீங்கள் நல்ல இடத்துக்கு போகலாம், படிக்கலைன்னா நீங்கள் எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் சர்டைன் பீரியடில் வந்து நீங்கள் இறங்கி தான் வருவீங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்காது அப்படின்றது நல்லாவே சொல்லியிருக்காரு. ஸோ நிஜமாவே படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம். ஸோ ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். ஸோ குட் என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபிலிம் தான். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் விடாமுயற்சியோட வரல, வந்திருந்தா கண்டிப்பாக விடாமுயற்சி 160 crores வந்து அது கூட கலெக்ஷன் பண்ணியிருக்காது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ வந்து டிராகனுக்கு இருக்குது, விடாமுயற்சிக்கு இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். ஸோ இந்த படம் வந்து நம்ம தனுஷ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கதை நல்லா இருக்குது, ஓகே. லைக் ஒரு கொஞ்ச நாள் லவ் பண்ணிவிட்டு ஒரு சர்டன் பிரேக்கப் முடிச்சிட்ட அப்புறமா எக்ஸ் லவருடைய மேரேஜுக்கு அந்த ஹீரோ வந்து போவார். ஸோ போகும்போது அங்கே என்ன பிரச்சனை ஆகுது, எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அந்த ப்ராப்ளத்தை அப்படின்ட்டு தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே, ஒரு 40 minutes. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா கதையை கொஞ்சம் சொதப்பிட்டாங்க சரத்குமார்லாம் வந்துட்டு அப்புறம். ஸோ தனுஷ்க்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்றது தெரியல. பட் மேக்கிங் வைஸ் ஓகே, பட் அந்த சாங்கும் நல்லா இருந்தது, வேறு லெவலில் பின்னி விட்ருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா இந்த ஆல்காலிக் சரக்கு குடிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக காமிக்கிறாங்க படத்தில். ஸோ படத்தில் வந்து மேக்ஸிமம் சீன்ஸ் அதுவாக தான் இருக்குது, கையில் வந்து கிளாஸும் தண்ணியுமா தான் அலையிறாங்க. ஸோ அதெல்லாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சா அப்படின்றது தெரியல, பட் அதை ரொம்ப பார்க்க முடியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு நெகட்டிவாக இருந்தது. ஸோ கம்பேர் டு டிராகன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், டிராகன், இது ரெண்டுத்தில் எது நல்லா இருக்குது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலனா டிராகன் நல்லா இருக்குங்க. ஸோ டிராகனுக்கு வந்து பாயிண்ட் வந்து 5க்கு 4 கொடுக்கலாம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.7 கொடுக்கலாங்க. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறங்க, பட் டிராகன் பெஸ்ட். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அன்டில் டாடா பாய். மறக்காம நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் அப்கமிங் வீடியோவில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.